வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அனைவரும் பார்க்குற மூவி வந்து பேண்டா பிளான் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இதை பொறுத்த ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து நம்ம தலைவன் ஜாக்கி சான் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் ஜாக்கி சான் வந்து அவரோட கேரக்டர் அவராகவே ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், கம்ஃபூ ஸ்பெஷலிஸ்ட், ஆக்டர். ஸோ இந்த மாதிரி அவரோட ரோலை வந்து அவரே ப்ளே பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டாவை தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறார். நோவா ஜூன்னு சொல்லப்படுற ஒரு ஜூவில் வந்து ஒரு பேண்டா இருக்குது. அந்த பேண்டாவுக்கு பேர் இருக்காது. இவர் போனதுக்கு தான் பேரே வைப்பார், ஊன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேண்டாவை தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தத்தெடுக்கிற அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சது. அந்த பேண்டாக்கு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஜாக்கி கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டாவை தேடி ஒரு மர்சினரிஸ் கும்பல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பேண்டா வந்து ஒரு ரேர் ஸ்பீசிஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டாவோட கண்ணில் வந்து அந்த பிளாக் சர்க்கிள் இருக்கும்ல, அது வந்து ஒரு சர்க்கிள் சின்னதாகவும் ஒரு சர்க்கிள் பெருசாகவும் இருந்தால் அது வந்து ஒரு ரேரஸ்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அந்த பேண்டா வந்து சிஜிஐ தான். சிஜிஐன்னு தெரியும், ஆனாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்தெடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ஜூக்கே வந்து இந்த மிஷினரிஸ் வந்து அட்டாக் பண்ண வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பேண்டாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஜாக்கி, அந்த பேண்டா ஒரு கேரக்டர் அண்ட் ஜாக்கியோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். இவங்க 4 பேரும் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஓட பார்க்குறாங்க. ஓட முடியாமல் மாட்டிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஷிப்பில் அடைப்பட்ட எல்லாருமே வந்து எப்படி வெளியே வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பேண்டா வந்து நம்ம ஜாக்கி வந்து அட்வென்ச்சர்ஸ் வச்சு ரெஸ்கியூ பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த ஒன்லைன் கதை எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்தில் கதையே இல்லை, இதுதான். அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு தலைவன் படத்தை பார்த்து. ஸோ வந்து தலைவன் படத்தை வந்து பார்த்து தலைவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒன்றுமே பிடிச்சிருந்தது. ஆனால் கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க ஜி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான். இந்த ஃபேமிலி, சின்ன பசங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு தான் வந்து இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே செட் ஆகும். ஒரு டீன் அடல்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பெருசாக ஒத்து போகாது. ஏன்னா இப்போலாம் ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து ஆக்ஷன் படம், சீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ வந்து அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இந்த படத்தில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி இந்த படத்தை இன்னுமே புஷ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் தான் வருது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 தான் தருவேன். இதே மாதிரி மூவியை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே.